நங்கூரம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தீர்ப்பு வரப்போகுது, விசாரித்து முடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் தீர்ப்பு இன்றைக்கி சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, இன்னும் சொல்லலை. தள்ளிக்கிட்டே போகுது, தண்டனை விவரங்கள் தள்ளிக்கிட்டே போகுது. தீர்ப்பு குற்றவாளிகள் முடிவாயிருச்சு, அது வேறு விஷயம். அதுக்கு தீர்ப்பு வந்துருச்சு. ஆனால் தீர்ப்புக்கான தண்டனைகள் என்ன அப்படிங்கிறது தெரியல. நிறைய பேர் இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் அவருடைய சாத்தான்குளம், அவருடைய அந்த ஜெரால்டு பெனிக்ஸா ஏதோ பேர் சொல்கிறாங்க, அவங்களுடைய வீட்டில் எல்லாம் இவங்களுக்கு 9 பேருக்கும் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு. மற்றபடி இவங்களுடைய தரப்பு எங்கள் அப்படியெல்லாம் அதிகபட்ச தண்டனையை கொடுத்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு குடும்பம் இருக்கா, குழந்தை இருக்கா, அதுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்களா, அதெல்லாம் விசாரிக்கிறாங்க, நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க. அதெல்லாம் கோர்ட்டு சமாச்சாரம் நம்ம உள்ள நுழையக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. இந்த அவர்களுடைய குடும்பம், அந்த காவலர்களுடைய குடும்ப சூழ்நிலை, மனைவி, மக்கள், அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இருக்காங்களா இல்லையா, இதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டியது யார்? அந்த குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த 9 பேரும் கவலைப்பட்டிருக்கணும். குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த 9 பேரும் கவலைப்பட்டிருக்கணும். ஒருவேளை அந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய பூதாகரமாக வரலை அப்படின்னா இவர்களுக்கு தண்டிக்கப்பட போகிறதில்ல. இவங்க ஏதாவது ஒன்று சொல்லி தப்பிச்சிருவாங்க. ஏன்னா டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டு. இவர்களுக்கு என்ன நினைப்பு அப்படின்னா, இவர்களுக்கு ஒரு ஒரு மனநிலை இருக்குது. இவர்களுக்கு அதிகாரம் கையில் இருக்குதா, அந்த காக்கி உடுப்பு கையில் இருக்குதா, அந்த அதிகாரம் கையில் இருக்கிறதுனால சட்டம் எழுதிய அம்பேத்கராக ஒரு சில நேரங்களில் மாறிடுறாங்க. அந்த சட்டத்தை காப்பாற்றக்கூடிய நீதிபதிகளாக ஒரு சில நேரங்களில் மாறிடுறாங்க. அந்த சட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளாக ஒரு சிலர் மாறிட்டாங்க. சட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் கோர்ட்டும் ஜட்ஜு தான் அப்படிங்கிறத தாண்டி காவலர்களே எல்லாத்தையும் கையாண்டலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. செய்த குற்றம் என்ன? கொரோனா டயத்தில் 1 மணி நேரமாக கூட வச்சுருந்துட்டான் கடையை. அதுதான் அவன் மேலே உள்ள குற்றச்சாட்டு. இதை தட்டி கேட்டிருப்பாங்க. அது மாதிரி பிரச்சனைங்க, வியாபாரம் இல்லாமல் இருந்திருக்கும், ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் தடிச்சிருக்கலாம். காவலர்களை மூடுறா என்ன சொல்லிட்டே இருங்க, கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கூட கொஞ்சம் பெருசாக பேசியிருக்கலாம். இவங்க அதுக்கு பதிலாக இவங்களும் ஏதாவது சொல்லியிருக்கலாம். அந்த கோபத்தில் கூப்பிட்டு தலையில் தொங்க விட்டுருக்காங்க. அப்போது அவங்க கொஞ்சம் கடுமையான வார்த்தையை தான் சொல்லியிருப்பாங்கங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. எப்படின்னா, ஒரு காவலர்கள் தலையிலாக கட்டி தொங்க விடுற அளவுக்கு ஒரு கடுமையான வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் அந்த அளவுக்கு அந்த கடுமையான வார்த்தையாக இருந்தால் அவங்க தலையிலாக கட்டி தொங்க விடுற அளவுக்கு கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியுது. ஆனால் தலைகீழாக கட்டி தொங்க விட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். நம்ம நிற்கிறோம், நம்மளை ஒரு 10 நிமிஷம் நீங்கள் தலையை குனிஞ்சிக்கிட்டு கீழே அப்படியே குனிஞ்சி உட்காந்து பாருங்களேன். இல்லைனா ஒரு இதில் நம்ம இந்த புல்அப்ஸ் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன பண்ணுவோம், நம்ம முதல்லலாம் தொங்குவோம். எக்ஸசைஸ் எல்லாம் ஜிம்மெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக எல்லா பிளட்டும் இப்போ மூளை போனோம், ரன்னிங் போவோம், அப்புறம் வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணி ரன்னிங் கொஞ்சம் தூரம் போயிட்டு வாக்கிங் மாதிரி ஜாக்கிங் மாதிரி கொஞ்சம் வேகமாக ஓடாமல் ஓட முடியாதுல்ல. அதெல்லாம் அப்போது ஒரு காலத்தில் அதெல்லாம் ஓடிட்டு அப்புறம் பண்ணிவிட்டு அப்புறம் ஜிம்மெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளட்டை கொஞ்சம் மூளைக்கு இறக்குறதுக்காக வேண்டி எல்லாம் கீழேயே எல்லாம் மேலேயே எல்லாம் கீழேயே காலுகளையே போயிருக்கோம். அந்த பிளட்டை கொஞ்சம் நம்ம தலைக்கு வர வைக்கிறதுக்காக வேண்டி இப்படி தலைக்கெல்லாம் அப்படி தொங்குவோம். காலத்துக்கு அப்படி உள்ளே போட்டு இந்த கவட்டை இந்த கவட்டை காலை அப்படி தூக்கி போட்டு இப்படி தொங்குவோம். எதுக்காக? பிளட்டு வர்றதுக்காக. ஒரு 5 நிமிஷம் தொங்குவோம், 2 நிமிஷம் தொங்குவோம், 5 நிமிஷம் தான், அவ்வளவுதான். 10 நிமிஷம் தொங்குனாக்கா இந்த 5 நிமிஷம் தொங்கிட்டு கீழே இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா கண்ணு சிவந்து போயிடும், ரத்தமெல்லாம் இங்கே இறங்கிடும், தலைக்கு இறங்கிடும், கண்ணெல்லாம் சிகப்பாகி போயிடும். நிறைய பேர்த்துக்கு, நமக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர்த்துக்கு கண்ணு சிகப்பாகி போயிடும். அப்போது எல்லாத்துக்குமே கண்ணு சிகப்பாகும். பிளட் சர்க்குலேஷன் ஓவராக சர்க்குலேஷன் ஆகுது இல்லை, அதனால் கண்ணு கொஞ்சம் சிவந்துடும். நைட்டு ஆரம்பித்து நைட்டில் கொண்டு போய் வச்சு விடிய தலைகளை தொங்க விட்டா அது எதுக்குங்க ஆகும்? இந்த மூளை எதுக்காகும்? அந்த மனிதனுடைய உடம்பு எதுக்காகும்? காலம் பூரா நடந்தே காலால் நடந்தே பழக்கப்பட்டு போடுறவங்களோட மனிதனை 10 மணி நேரத்துக்கு 12 மணி நேரத்துக்கு மேலே தலைகளாக கட்டி தொங்க விட்டா அந்த உடலுடைய நிலை என்ன? சரி, நம்மளை கட்டி தொங்க விட்டா நம்மளுடைய நிலை என்ன? இப்போ கட்டி தொங்க விடுறவன் அதை சிந்திக்கணுமா இல்லையா? ஐயோ, நம்ம இப்படி கட்டி தொங்க விட்ருக்காமே,
நம்மளை கட்டி அந்த மாதிரி தொங்க விட்டுருந்தா, இல்லை நம்ம குடும்பத்தில் நம்ம அப்பாவையோ அம்மாவையோ தாத்தாவையோ பாட்டியையோ பொண்டாட்டியவோ இல்லை பிள்ளைங்களையோ யாரையாவது இப்படி கட்டி தொங்க விட்டுருந்தாக்கா, நீ காவலருங்கிற ஸ்டேஜில் இருந்து மட்டும்தான் அதை பார்க்குறீங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த குற்றவாளி அந்த குற்றவாளின்னு நீங்கள் சொல்கிறவர் நிரபராதி, நீங்கள் குற்றவாளின்னு சொல்கிற அந்த நிரபராதி இடத்துல வந்து நீங்கள் இன்னும் பார்த்தீங்களா? ஒருவேளை அவர் காவலராக இருந்து நம்மளை தூக்கி இப்படி தொலைகிற தொங்க விட்டுருந்தாருனாக்க நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய மூளை, நம்மளுடைய மண்டை, நம்மளுடைய உடல் இதெல்லாம் போகிற இதை வந்து எப்படின்னு யோசிக்கணும்ல. அப்போது 2 தரப்பு வாதங்கள் வருது. எப்படி? ஒன்றும் தண்டனை வந்து அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும், இல்லைன்னா குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கணும். இந்த சைடு ஒரு பக்கத்து, இந்த சைடு ஒரு பக்கத்து, 2 பக்கத்து வாதங்கள் நடக்குது. இப்போது ஜட்ஜி எப்படி தீர்ப்பு கொடுக்க போகிறாருங்கிறது நமக்கு தெரியல, அதில் நம்ம தலையிட விரும்பலை. ஆனால் சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே அவங்க சொல்கிற மாதிரியே மரண தண்டனை வரைக்கும் போக வேண்டியதில்லை, ரைட்டு, வேணாம் விடு. நீங்கள் தண்டனை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு வாழ்நாள் பூரா வருத்தப்படக்கூடிய மாதிரியான ஒரு தண்டனை கொடுக்கணும் ஒன்று. 2வது எப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா, இதை பார்த்து மற்றவங்க இந்த மாதிரி செய்யாமல் இருக்கிற மாதிரியான தண்டனை கொடுக்கணும். இது 2 ஏதாவது ஒன்று கொடுங்க, அப்படி கூட கொடுக்கலாம். இது நம்மளோட சஜஷன் தான். நீதிபதி நம்ம ஆலோசனை சொல்ல நம்ம பெரிய படிப்பு இல்லை, நம்மளாம் படிக்கலை, நம்ம அது சொல்லவும் முடியாது. அது அவங்களுடைய அந்த நீதி அந்த பரிபாலனை என்ன சொல்லுதோ அது அப்படி செய்வாங்க, அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. ஆனால் கொடுக்குற தண்டனையை அவர்கள் காலம் பூரா வலிக்கணும். அவர்கள் செஞ்ச குற்றத்தை எண்ணி எண்ணி வலிக்கணும். அவங்க போகிற இடத்துல பார்க்குற இடத்துல பூரா சொல்லணும், ஐயா இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க ஐயா, லாக்காப்பில் வச்சு நாங்கள் பாரியா, எங்கள் நிலைமையை பாரியா, இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்கய்யா, பண்ணாதீங்க, அவங்க வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு காலம் பூரா அவங்க வருத்தப்படணும். அவங்க மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிற மாதிரியான ஒரு தண்டனையை அவங்களுக்கு கொடுக்கணும். அதே சமயம் மற்றவர்களும் அதை பார்த்து, ஐயோ அவங்கள பாருப்பா, அந்த 9 பேர்த்தோட நிலைமையை பாருப்பா, அந்த மாதிரிலாம் ஐயோ சத்தியமாக வேணாம்ப்பா, அது மாதிரிலாம் செய்ய வேணாம்ப்பா, அந்த மாதிரியான ஒரு தண்டனையை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நாங்கள் உலகமே எதிர்பார்க்குது, நான் எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி தண்டனையை நீதிபதிகள் கொடுக்கணும் அப்படின்னு. செய்த குற்றம் என்ன, 1 மணி நேரம் அதிகமாக கதவை திறந்து வச்சுட்டான், ஒரு வாக்குவாதம் வந்திருக்கலாம், கடையை மூடுறா அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே போலீஸ்காரங்க என்ன சும்மா சொல்ல மாட்டாங்க, ஒரு தடவை சொல்லுவாங்க கடையை மூடுப்பா, கடையை மூடு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரம் ஏதாவது வியாபாரம் கொஞ்சம் பலமாக இருந்திருக்கலாம், அந்த கொரோனா டயத்தில் ஒரு கட்டுப்பாடெலாம் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்க. இதுக்காக தலையெல்லாம் கட்டி தொங்க விட்டு அடிப்பீங்களா? தலையெல்லாம் கட்டி தொங்க விடுறதே ஒரு பெரிய ரணவேதனை, கொடுமையான வேதனை. அதை அடிக்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் தெரியுமா? நான் கேள்விப்பட்டது, தலையெல்லாம் கட்டி தொங்க விட்டு அந்த போலீஸ் லத்தி இருக்குல்ல கம்பு, அந்த கம்பை ஆசன வாயில் வச்சு சொருகியிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். உண்மையாக போய் ஏன்னு தெரில. இது எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம். நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஆமாங்க அது மாதிரிலாம் செஞ்சாங்க, என்கிட்ட அந்த வீடியோ ஆதாரமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட சொன்னார். அப்போ அது எவ்வளோ கொடுமை. நம்ம ஆசன வாயில் அந்த மாதிரி பண்ணால் நமக்கு எவ்வளோ கோவம் வரும், எவ்வளவு ரணமாக இருக்கும். கோவம் வருது அப்புறம் எவ்வளவு வேதனையாக இருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் எப்படிங்க சாகிற அளவுக்கு எப்படிங்க அடிக்க முடியுது உங்களால்? எந்த மாதிரிங்க தண்டனை? யாருங்க அதெல்லாம் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு? போலீஸ்காரங்கனாக்க பாம்பு மாதிரிங்க, முள்ளு மேலே விழுந்த சேலை மாதிரி. அதாவது பாம்பும் சாகக்கூடாது, குச்சியும் உடையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வெறப்பாக இருக்கணும். ஆனால் உள்ளார கனிவு இருக்கணுங்க. பார்க்கறதுக்கு வெறப்பாக தான் தெரியணும், மிடுக்காக தான் இருக்கணும், பார்த்த குற்றவாளி பயப்படணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனால் உள்ளார கொஞ்சம் கனிவு இருக்கணும். என்ன உங்களுக்கு அப்படியே தலைகளை நீங்கள் என்ன பெரிய பெரிய ஊர் உலகத்தில் இல்லாத பெரிய அதிகாரி, அந்த அதிகாரியை நான் சொல்கிறேன் நீ கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை அடித்து கொள்வதற்கு யார், எந்த சட்டத்தில் இடம் இருக்குது, யார் இந்த உரிமையை கொடுத்தது? லாக்கப்பில் வச்சு உங்களை அடிக்கிறதுக்கு யாருங்க சொல்லி கொடுத்ததுப்பா? நீங்கள் தலையில் தொங்க விட்டதுக்கான காரணம் என்ன? உங்கள் சொத்தை அபகரிச்சிட்டாங்களா, இல்லை உங்கள் மனைவி மகளில் தவறாக நடந்துக்கிட்டாங்களா, இல்லை பப்ளிக்கில் வேறு 4-5 கொலை பண்ணிட்டாங்களா, இல்லை வேறு செய்யக்கூடாத குற்றங்கள் எதுவும் செஞ்சிட்டாங்களா? எப்படி நீங்கள் அதை பண்ணலாம்? அந்த வேலையை எப்படி பண்ணலாம்? அது எவ்வளோ பெரிய குற்றம், அதுக்கான தண்டனை நீங்கள் அனுபவிச்சு தானே ஆகணும். இன்றைக்கி ஐயோ அம்மானு கதறனை என்ன ஆகுது? அந்த குடும்பங்கள்லாம் 9 குடும்பங்கள் அதெல்லாம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் நேச்சுரல். இப்போ நான் தப்பு பண்ணிடுவேன், என்ன தான் தப்பு பண்ணாலும் என் வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க, ஐயா தெரியாமல் பண்ணிட்டார் விட்டுருங்க ஐயா, ஐயா தெரியாமல் பண்ணிட்டார் விட்டுருங்க ஐயா. விட்டுடலாமா? எல்லாத்தையும் விட்டுடலாமா? இப்படி விட்டு 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 தான் கடைசியில் வந்துடுவாங்க, இந்த மனித உரிமை கமிஷன்லேருந்து வருவாங்க.
இப்படி விட்டு 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 தான் நம்ம செய்கிறது எல்லாமே ரைட்டு, நமக்கு தண்டனைகள் கிடைக்காது, நமக்கு தண்டனைகள்லேருந்து தப்பிச்சிடலாம், நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்மளுடைய உயர் அதிகாரிகள் இருக்காங்க, நேராக போய் 10 கடின்னு காலைல விழுந்துட்டோம்னா நம்ம செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டு நம்மளை காப்பாற்றி விட்ருவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. இது பெரிய இஷ்யூனால தாங்க இது இந்த வரைக்கும் வந்துருக்குது. ஒருவேளை இதை கொஞ்சம் சப்புன்னு ஆற போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அப்பயே அமைக்க ஒன்றுலாம் பண்ணியிருப்பாங்க. காவல்துறையில் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவாங்க. அது அவங்களால முடியும், செய்வாங்க, நிறைய செய்வாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய செய்வாங்க. அப்போது காவலர்களுக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. அடிக்கலாமா அப்படின்னா கண்டித்து கேட்குறதுக்கு நீ கூட்டு வந்து இப்போலாம் உண்மை கண்டறியும் வேலை மிஷினே இருக்குது, உண்மை கண்டறியோட மிஷினே இருக்குது. நீ மனுஷ மனசில் இருந்து எதையுமே கண்டுபிடிக்க முடியாது, அவனா ஒத்துக்கிட்டா தான் உண்டு. ஆனால் இவங்க எந்த குற்றமும் செய்யாதவங்கள கூட்டு வந்து தந்தை மகன் 2 பேரையும் ஒரு குடும்பத்தில் 2 ஏங்க ஒரு ஆலமரம் இல்லையாங்க, ஒரு தந்தைங்கிறவன் ஒரு ஆலமரம் இல்லையாங்க, அந்த குடும்பத்தினுடைய நம்பிக்கை இல்லையாங்க ஒரு ஆம்பளைங்கிறவன், ஒரு கடை வச்சு ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கிறவனை கூட்டு வந்து 2 பேர்த்தையும் அடித்து கொண்டீங்கன்னா அப்போ 2 பேர்த்தையும் அந்த குடும்பம் அனாதையாக நிற்கிதில்ல, அந்த அனாதையாக போயிருமாறு அந்த குடும்பத்தினுடைய வேதனையை எப்படி நம்ம கணக்கில் எடுத்துக்கிறதுங்க? எப்படி கணக்கில் எடுத்துக்குவீங்க நீங்கள்? அவர்கள் பட்ட வேதனை இன்னும் காலம் பூரா அவங்கள நினச்சிட்டு அழுதுகிட்டே கிடக்கணுமே. அவர்களுக்கான நான் அவங்களை தண்டனை கொடுங்க, உடனே தூக்கில் ஏற்று ரோட்டில் நிப்பாடி சுடணும்லாம் சொல்ல வரல. ஆனால் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறதான மனசு வேதனையாக இருக்குது. இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வரும்போது அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு போடலைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக குச்சி எடுத்து இங்கிட்டு நிற்கலை, ஹெல்மெட்டு போடல நிற்கலை, அந்த ஒரு பையன் குச்சி எடுத்து அடிச்சிருக்காங்க. அடித்ததில் அவன் மேலே பட்டு அந்த வண்டியை உலண்டு கீழே விழுந்து செத்து போயிட்டான். ஹெல்மெட்டு போடலைங்கிறது ஒரு குற்றமாங்க. ஹெல்மெட்டு போடலைன்னா அது எப்படி நம்ம போய் கவர் பண்ணி என்ன மாதிரி செய்யணுமோ அதை செய்யணுங்க. அந்த வண்டி நம்பரை பாருங்கள், அந்த வண்டி நம்பருக்கு நோட்டீஸ் கொடுங்க, நேராக 2 பேர் உங்கள் வீட்டுக்கே போங்க, இந்தாங்க உங்கள் வண்டி, இந்த வண்டி உங்கள் வீடு தானே, உங்கள் அட்ரஸ் தானே, இது உங்கள் வண்டி தானே, ஹெல்மெட்டு போடல வந்துட்டீங்க, 1000 ரூபா ஃபைனை கட்டுங்க, இல்லைனா நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்படி செய்யுங்க. ரோட்டில் போகிறோம் நம்ம இப்போ கூட பார்க்குறோம், நம்ம ஓடுறார் வேகமாக வரட்டு ஓடுறார், அவன் சர்ன்னு இப்படி திரும்பி ஓடி போயிடுறான். படம் இப்படி சரசரன்னு திரும்பின வகையில் எவனு மேலே அது போய் மோதிட்டான். இவனுக்கு அடிபட்டு ஏற்ற மாதிரி வந்தவனுக்கு அடிபட்டு இவங்க 2 பேரும் என்ன குற்றம் செஞ்சாங்க? சரி, ஏற்ற மாதிரி வந்தவன் என்ன குற்றம் செஞ்சான்? போறியா சைலண்ட்டாக ஒரு ஃபோட்டோ எடு, கேமரா இருக்குல்ல, எல்லா வீதி கேமரா வச்சுருக்கீங்க, எல்லா ரோட்லேயும் கேமரா வச்சுருக்கீங்களா, கேமரா ஸ்பெசிஃபிக்காக எடுங்க, அந்த நம்பருக்கு போங்க, வண்டியை தூக்கிட்டு வந்துடுங்க, ஃபைனை கட்டிட்டு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுங்கள். 2000 போடுங்க, 4000 போடுங்க, 5000 போடுங்க. சொல்கிற வார்த்தையை கேட்குறேன்னா அவனுக்கு ஃபைன் போட்டு தான் ஆகணும், அதுக்கு மாற்று கருத்து இல்லை. அதுக்காக அவனை துரத்தி போய் அடிக்கிறது, பிடிக்கிறது, உதைக்கிறது, அவனை வண்டியை நிப்பாட்டிட்டு போடா அப்படின்னு சாவியை எடுக்கிறது. முதல்ல வண்டியை நிப்பாட்டி அவனோட வண்டியில் அவனோட சாவி இருக்கும்போது அந்த சாவியை எடுக்கிறதுக்கே எந்த ரைட்ஸும் இல்லை காவலர்களுக்கு. ஆனாலும் நம்மளால் உடனே இங்கே ஓடி போகிறோம், டக்குன்னு போய் சாவி எடுத்துருவாங்க. அப்புறம் நம்ம இருந்துக்கிட்டு ஐயா 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 ஐயான்னு 1.5 மணி நேரம் கெஞ்சணும். பணம் இருக்கிறவன் டக்குன்னு 1000 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்துட்டு ரிஸ்கே போயிடுவான். பணம் இல்லாதவன் 3/4 மணி நேரம் கெஞ்சணும். ஐயா பொழப்புக்கு போகிற வண்டியா, ஐயா பொழப்புக்கு போகணுயா, வண்டியை வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் கெஞ்சி அவங்க கட்டுற அவங்க என்னக்கு ஃபைன் கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்டு அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபைனை கொடுத்துட்டு இவங்களுக்கு ஒரு ஃபைனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போவோம். கெஞ்சணும். ஏன்னா அவன் சம்பாதிக்கிறதே ஒரு நாளைக்கு 400 ரூபா தான் சம்பாதிப்பான். ஆனால் இவங்க 600 ரூபா 700 ரூபா கேட்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு மாநகராட்சியில் வந்து ஒரு வண்டியை ஒரு தள்ளு வண்டியில் ஒருத்தர் சோளக்கருது விற்று வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். அந்த சோளக்கருது விற்கிறவர்கிட்ட போய் கேரி பேக் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி 500 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. கேரி பேக் நீ வச்சுருந்த அப்படின்னு 500 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. நாடு எங்கடா போய்கிட்டு இருக்குது, நாடு சுடுகாடாக மாறிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க வேண்டி தோணுது. இது நம்ம ஸ்டாலின் ஆட்சியில் நம்ம இதெல்லாம் கேட்க முடியல. ஏன்னா நம்ம கட்சியில் நம்மளே பிறகு கேள்வி கேட்குறது இதெல்லாம் அப்படின்னு. இது வந்து எப்படின்னா எடப்பாடி தான் சட்டம் போட்டார். இந்த சட்டத்தை கேரி பேக் எங்கே தயாரிக்கிறானோ அவங்ககிட்ட போய் செக் பண்ணணும். இது வந்து அரசு நிர்ணயித்த அந்த அளவு, அந்த பிளாஸ்டிக்கோட இது என்ன சரி பர்சன்டேஜ் இருக்குல்ல, அந்த பர்சன்டேஜுக்குள்ளே இருக்குதா இல்லையா, அந்த பர்சன்டேஜுக்குள்ளே இருந்தால் வெளியே அனுப்பு, இல்லைன்னா தூக்கி குப்பையில் போட்டுரு, நீ வச்சுருந்தீங்கன்னா கேஸ் போடுவேன் அப்படின்னு சொன்னால் அவன் அதை செய்வானா? இந்த கம்பெனி நீங்கள் வந்து எந்த கேரி பேக்கை தயாரித்தாலும் அந்த கம்பெனியோட பேர் ஏதாவது ஒரு எம்லாம் ஏதோ ஒன்று அந்த கேரி பையில் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போடலாம்.
பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரித்தா கேரி பையிலேருந்து எது தயாரித்தாலும் அந்த கம்பெனி எதுக்கு கம்பெனி தயாரிக்குதோ அது இது போட்டுடணும், இது அந்த பர்சன்டேஜுக்குள்ளே இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை போடலாம். அதுக்கு மேலே அந்த கம்பெனி மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். ஒரு சோளக்கருது விற்கிற வியாபாரி வந்து கத்திரிக்காய் விற்கிற வியாபாரி மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு 300 சம்பாதிப்பானாயா, 400 சம்பாதிப்பானாயா, 500 ஃபைனை போட்டு வச்சுருக்கீங்க. சரி 500 சம்பாதிக்கிறான்னு வைங்க, 500 ஃபைனை போட்டால் அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க காலையில் வாங்கின தண்டலுக்கு சாயங்காலம் கொண்டு போய் பணம் கட்டணும், நான் மறுநாள் காலையில் சரக்கு எடுக்கணும், அதுக்கு பணம் வேணும், இவ்வளோ செலவு இருக்குங்க. ஈஸியாக போய் கேரி போய் வச்சுருந்தா டக்குன்னு தான் பில்லை போடு, பணத்தை எடு அப்படின்னு அவன் கையில் இருக்கிறத விற்று விற்காமல் எவனா சுருட்டி பாக்கெட்டுக்குள்ளே மறைச்சி கிரிச்சு வச்சுருக்கிற பணத்தெல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டா என்ன அர்த்தம்? அப்போ சட்டம் என்ன சொல்லுது? அப்போ டிபார்ட்மெண்ட் என்ன செய்யுது? அப்போ மக்கள் என்ன செய்கிறாங்க? இதுக்கு மாற்று வழி என்ன? தண்டனை ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும் அனுபவிக்கிறாங்க, அதுவும் ஏழைகளாக தான் அனுபவிக்கிறாங்க, வசதி இல்லாதவர்களாக தான் நிறைய பேர் அனுபவிக்கிறாங்க. வசதி இருக்கிறவங்க தப்பிச்சு போயிடறாங்க காசை காமிச்சு, ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ ஒன்று. அதனால் ஐயா நீதிபதி அவர்கள் தயவு செஞ்சு அருள் கூர்ந்து தண்டனை கொடுங்க. நீங்கள் எப்படி தண்டனை கொடுப்பீங்கிறதெல்லாம் நம்ம தலையிடலை. நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு. 2 பேர் பார்த்தாலும் சரி, 50 பேர் பார்த்தாலும் சரி, 5 லட்சம் பேர் பார்த்தாலும் சரி, தப்பாக எடுத்துக்காதீங்க நம்ம சொல்கிறதுக்கு. காலம் பூரா வருத்தப்படக்கூடிய ஒரு தண்டனையை கொடுங்க. அதே சமயத்தில் அவர்கள் அனுபவிக்கிற தண்டனையை பார்த்து மற்ற ஆட்களும் இனிமேல் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு படிப்பினையாக அமையணும் தண்டனை அப்படிங்கிறத நம்மளுடைய கோரிக்கையை வச்சு. நன்றி, வணக்கம்.